முந்தைய காணொளியில் நீர்நிலைகளை புதுப்பிக்கிற முறை பற்றியும் வண்டல் மண்ணை அங்கிருந்து கொண்டு சென்று பல்வேறு பணிகளுக்கு பயன்படுத்துவது பற்றியும் பார்த்தோம். இந்த காணொளியில் நீர்நிலைகளிலிருந்து வண்டல் மண்ணை தோண்டுகிற எந்திரங்களை பற்றியும் தோண்டப்படுகிற மண்ணை எடுத்துச் செல்கிற வண்டிகளை பற்றியும் பார்ப்போம். நீர்நிலைகளிலிருந்து வண்டல் மண்ணை தோண்டி எடுக்க முக்கியமாக 2 வகை எந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சங்கிலி சக்கர எந்திரம், இது அகழ்வாராய்ச்சி எந்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. மற்றொன்று டயர் எந்திரம். நீர்நிலைகள் புதுப்பிப்பு திட்டத்தில் வண்டல் மண்ணை தோண்டி எடுக்க சங்கிலி சக்கர எந்திரங்கள், டயர் எந்திரங்கள் என 2மே பயன்படுத்தப்படுகின்றன. எந்திரத்தின் திறனை பொறுத்தவரை சங்கிலி சக்கர எந்திரம் மணிக்கு சுமார் 90 முதல் 110 கன மீட்டரும், டயர் எந்திரம் மணிக்கு சுமார் 40 முதல் 45 கன மீட்டரும் தோண்ட முடியும். வண்டல் மண் தோண்டுவதற்கு எந்த எந்திரத்தை பயன்படுத்த வேண்டும் என்பது 3 காரணிகளை பொறுத்தது. 1. வண்டல் மண்ணை வண்டியில் ஏற்றுவதற்கு தயாராக உள்ள நபர்களின் எண்ணிக்கை. பொதுவாக டயர் எந்திரத்தை வைத்து தோண்டும் போது அதை எடுத்துச் செல்ல மணிக்கு 14 முதல் 16 வண்டிகள் தயார் நிலையில் நிறுத்தப்படுகின்றன. ஆனால் சங்கிலி சக்கர எந்திரத்தின் திறன் அதிகம் என்பதால் அதிக அளவிலான நபர்கள் இதற்கு வேண்டும். மணிக்கு அதிக அளவிலான வண்டிகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். 2. புவியியல் அல்லது நிலப்பரப்பு அமைப்பு. உதாரணமாக பல இடங்களில் டயர் எந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் வண்டல் மண் கடினமாகவும் கல் போன்றும் தோண்டுவதற்கு கடினமாகவும் இருக்கிற இடங்களில் சங்கிலி சக்கர எந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. 3. வாடகை செலவு வித்தியாசம். 2 இயந்திரங்களின் டீசல் பயன்பாட்டை பொறுத்து செலவில் வித்தியாசம் இருக்கும். மேலும் சங்கிலி சக்கர எந்திரங்களை பணியிடத்திற்கு கொண்டு செல்லுகிற செலவும் இருக்கிறது. அது மாநிலத்தை பொறுத்து வேறுபடுகிறது. அதாவது ஒவ்வொரு இடத்தையும் பொறுத்து வண்டல் மண்ணை தோண்டுவதற்கு டயர் எந்திரத்தையும் பயன்படுத்தலாம் அல்லது சங்கிலி சக்கர எந்திரத்தையும் பயன்படுத்தலாம். பணி தொய்வின்றி நடப்பதற்கு டிராக்டர் வண்டிகளை விட தோண்டுகிற எந்திரத்தை சற்று தாழ்வாக நிறுத்த வேண்டும். அப்போதுதான் வண்டிகளை எளிதாக நிரப்ப முடியும். நிரப்பியதும் உடனடியாக கிளம்ப முடியும். இப்போது வண்டல் மண்ணை விவசாய நிலங்களுக்கு எந்த எந்திரங்கள் மூலம் கொண்டு செல்லலாம் என்று பார்ப்போம். நீர்நிலைகளிலிருந்து தோண்டப்படுகிற வண்டல் மண்ணை நீர்நிலையிலிருந்து விவசாய நிலத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக ஒரே ஒரு பயணத்தில் எவ்வளவு வண்டல் மண்ணை கொண்டு செல்ல வேண்டும் என்பதை பொறுத்து டிராக்டர்கள், டிப்பர்கள் அல்லது பெரிய டிப்பர்கள் இதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக டிராக்டர் மூலம் தோராயமாக 2.2 3.5 கன மீட்டர் வண்டல் மண்ணை கொண்டு செல்ல முடியும். டிப்பர் மூலம் 10 கன மீட்டர் வண்டல் மண்ணும், பெரிய டிப்பர் மூலம் 16 கன மீட்டர் வண்டல் மண்ணும் கொண்டு செல்ல முடியும். நண்பர்களே, இவ்வாறு பல்வேறு எந்திரங்கள் மூலம் நீர்நிலைகளிலிருந்து வண்டல் மண்ணை தோண்டி எடுத்து விவசாய நிலங்களுக்கு நாம் கொண்டு செல்லலாம்.